ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் வயிற்றில் ஆண் குழந்தை வளர்ந்துட்டுருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய முக்கியமான 12 அறிகுறிகளை தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற எல்லா சிம்டம்ஸுமே ஆண் குழந்தை பிறந்த நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் சொன்ன விஷயங்கள். இது நிறைய பேருக்கு ஒத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷனில் நிறைய பேருக்கு இது மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பொதுவாகவே நம்ம வயிற்றில் குழந்தை வளர்க்குறாங்க அப்படின்னா எப்போ ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் பண்ணுமோ அப்போலேருந்தே நம்ம வயிற்றில் வளர குழந்தை ஆண் குழந்தையாக இருக்குமா பெண் குழந்தையாக இருக்குமா, இந்த சைடு மூமெண்ட் தெரியுது அந்த சைடு மூமெண்ட் தெரியுது, இந்த மாதிரி வயிறு இருக்குது, இந்த மாதிரி நடக்கிறேன், இது ஆண் குழந்தையாக தான் இருக்கும், இது பெண் குழந்தையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி மற்றவங்க சொல்கிறதையும் அண்ட் உங்களுக்கே ஏற்படக்கூடிய சில க்யூரியாசிட்டின்னு சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறையவே இருக்க ஆரம்பிக்கும். பொதுவாக ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் பண்ணதுலேருந்து எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸாக இருக்கக்கூடியது குழந்தையோடைய ஜெண்டர் அப்படிங்கிறது தான். அது என்ன குழந்தையாக இருக்கும், பெண் குழந்தையாக இருக்குமா ஆண் குழந்தையாக இருக்குமான்னு சொல்லி எக்ஸ்ட்ரீம் லெவலில் நம்ம திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். பொதுவாக நம்ம குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்றத நம்ம நாட்டில் சட்டப்பூர்வமாக அறிவிக்க மாட்டாங்க. காரணங்கிறது அந்த காலகட்டத்தில் பெண் சிசுக்குலை அப்படிங்கிறது அதிகமாக இருந்ததுனால நம்ம நாட்டில் ஸ்கேன் மூலியமாக வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை ஆண் குழந்தை பெண் குழந்தை அப்படின்னு பேபியோட ஜெண்டரை ரிவியல் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் வெளிநாடுகள்லனா ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்றத அதை ஒரு ஃபங்க்ஷன் மாதிரியே செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம நாட்டில் இது சட்டப்பூர்வமாக தடை செய்யப்பட்ட ஒன்று அப்படின்னே எடுத்துக்கலாம். பொதுவாக நம்ம வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை ஆண் குழந்தை பெண் குழந்தை அப்படின்றத இந்த சட்டப்பூர்வமான அமைப்பை தாண்டி நிறைய பேர் அவங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாகவே அந்த காலத்திலே வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை இந்த ஆண் குழந்தை தான் இந்த பெண் குழந்தை தான் பேரே வச்சுடுவாங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த முன்னோர்கள் சொல்லக்கூடிய சில விஷயங்களை பற்றி நான் நிறைய வீடியோஸில் ஆண் குழந்தை பெண் குழந்தைக்கான சிம்டம்ஸ் போட்டிருந்தேன். அதில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் அவங்களுக்கு கிட்டத்தட்ட என்ன மாதிரி சிம்டம்ஸ் வந்து அவங்களுக்கு சேமாக இருந்து இப்போ ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்றத நம்ம சேனலில் சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன 12 அறிகுறிகளை தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். அவங்க சொன்ன முதல் அறிகுறி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பீரியட் டேட் ஸ்கிப் ஆனதுக்கப்புறம் எல்லாருக்குமே ஃபுட் கிரேவிங்ஸ் அப்படிங்கிறது இருக்கும், ஃபுட் அவேர்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது உணவுகள் மீது அதிகப்படியான நாட்டம் அப்படிங்கிறது இருக்கும். நார்மலாகவே நம்மளுக்கு ஹார்மோன் மாற்றங்களால் நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய முக்கியமான முதல் விஷயம் அப்படிங்கிறது பிடிச்ச உணவு பிடிக்காமல் போயிடும், பிடிக்காத உணவுகள் எல்லாமே பிடிக்க ஆரம்பிக்கும். நான்வெஜ் சாப்பிட்றவங்க நான்வெஜ் சாப்பிடாம விடுவாங்க, இல்லை நான்வெஜ்ஜே சாப்பிடாதவங்க வந்து கரெக்டாக அந்த மட்டனு சிக்கன் இது எல்லாமே அதிகமாக விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சிலருக்கு வந்து சீவுட்லேருந்து அதாவது கடல்வாழ் உயிரினங்கள் சாப்பிடக்கூடியவங்க அது எல்லாமே பிடிக்காமல் போய் அவங்களுக்கு இறைச்சி உணவுகள் சாப்பிட்ணும் அப்படின்ற போல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த சிஸ்டருக்கு என்ன மாதிரி இருந்தது அப்படின்னா, அவங்க ப்ரெக்னன்சியை பாசிட்டிவ் பண்ண ஒரு சில நாட்கள்களே அவங்களுக்கு புளிப்பு சுவை மீது அதிக நாட்டம் இருந்தது. புளிப்பு சுவை அதிகமாக அவங்க ப்ரெக்னன்சியில் குறிப்பாக அந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்லாம் ரொம்ப ஈடுபாடோடு சாப்பிட்ணுன்ற ஒரு ஃபீல் இருந்தது அப்படின்னா அது கண்டிப்பாக ஆண் குழந்தை வளர்கிறதுக்கான ஒரு முக்கியமான சிம்டம். இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு உப்பு சார்ந்த உணவுகள், அதாவது அப்பளம் சாப்பிட்றதுக்கு, உப்பு ரொட்டி, உப்பு கடலை, இது மாதிரியான உணவுகள் மீது அதிகமாக நாட்டமாக இருந்திருக்காங்க. அவங்க நார்மலாகவே வீட்டில் சமைக்கிற சாப்பாட்டிலே எல்லாருக்குமே உப்பு சரியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு கம்மியாகவே இருக்கிற மாதிரி ஃபீல் இருந்திருக்கு. அதில் எக்ஸ்ட்ரா உப்பு போட்டு சாப்பிட்ருக்காங்க. உப்பு சுவையுடைய உணவுகள் மீது அதிகமாக நாட்டம் இருந்துச்சு, புளிப்பு சுவையுடைய உணவுகள் வந்து அதிகமான ஆட்டம் இருந்துச்சு என்னுடைய ப்ரெக்னன்சியில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுவுமே ஆண் குழந்தை வளர்கிறதுக்கான முதல் சிம்டம். ரெண்டாவது சிம்டம் அப்படிங்கிறது வாந்தி அப்படிங்கிறது. நம்மளுக்கு ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் பண்ணதுக்கப்புறம் எப்போ வேணால் வாந்தி வரதுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஆனால் ஹார்மோன்ஸ் நம்ம உடம்புல எப்படி செக்ரேட் ஆகுதோ அது பொறுத்து தான் வாமிட்டிங் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா வாமிட்டிங்கே இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஒரு சிலருக்கு எக்ஸ்ட்ரீமாக போய் இன்றைக்கி வாமிட் இருக்கும் நாளைக்கு வாமிட் இருக்காது, அதுவே அடுத்த நாளைக்கு வாமிட் இருக்கும், அந்த மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வாமிட் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே ஹார்மோன்ஸ்னால ஏற்படக்கூடிய விளைவுகள் தான். எல்லாருக்குமே கரெக்டாக அந்த மார்னிங் எழுந்த உடனே எம்டி ஸ்டொமக்கில் வாந்தி அப்படிங்கிறது வரும். இந்த சிஸ்டருக்கும் வாந்தி அதிகமாக தான் இருந்திருக்கு. ஆனால் அவங்களுக்கு ஒரு விதமான குமட்டல் அப்படின்றது வந்து அதுக்கப்புறம் வாந்தி வந்திருக்கு. அப்படி வரக்கூடிய வாந்தியில் அதிகப்படியான சளி இருக்கிற மாதிரியும் அந்த வாந்தி அப்படிங்கிறது ரொம்ப நுரைச்சி போய் இருக்கிற மாதிரியும் வந்திருக்கு. அதாவது மஞ்சள் கலரில் நுரைச்சி போய் வரும்ல, அந்த மாதிரி வாந்தி எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வாமிட்டிங் சென்சேஷன் இருந்தது அப்படின்னா உங்கள் வயிற்றில் ஆண் குழந்தை வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. மூணாவதுன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே கர்ப்ப காலகட்டத்தில் பெண்களுடைய உடம்பு அப்படிங்கிறது ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஹீட்டாக இருக்கிறப்ப அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வெக்கையாக ஃபீல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்களுடைய கால் பாதங்கள் அப்படிங்கிறது ரொம்ப குளிர்ச்சியாக இருந்தது அப்படின்னா அது ஆண் குழந்தைனும், அதுவே ரொம்ப சூடாக இருந்துச்சு அப்படின்னா அது பெண் குழந்தைன்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த சிஸ்டருக்கு அவங்களுடைய கால் பாதங்கள் அப்படிங்கிறது தொட்டு பார்க்குறப்ப ரொம்ப குளிர்ச்சியாக இருந்திருக்கு. அந்த மாதிரி குளிர்ச்சி சிம்டம் அப்படிங்கிறது எனக்கு இருந்துச்சு சிஸ்டர்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சிம்டமும் ஒரு ஆண் குழந்தைக்கான
முக்கியமான அறிகுறி. 4வதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஹேர் க்ரோத் அப்படிங்கிறது அல்டிமேட் லெவலில் இருந்திருக்கு. அதாவது அவங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஹேரில் எந்தவித க்ரோத்துமே இருக்காது. ரொம்ப முடி கொட்டுற பிரச்சனை இருந்திருக்கு. ஆனால் அவங்க எவ்வளவோ ஹேர் பேக்கு, ஆயில்ஸு இது எல்லாமே ட்ரை பண்ணியும் அவங்களுக்கு அப்போ முடி கொட்டுற தொல்லை அதிகமாக இருந்து ஹேர் க்ரோத்தே இல்லாமல் இருந்தது. ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணதுலேருந்து ஹேர் பயங்கரமாக வளர்கிறதுக்கும் ரொம்ப சைனிங்காக தெரியறதுக்கும் வாய்ப்பாக இருந்துச்சு. அந்த மாதிரி இருந்தது அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. நார்மலாகவே நம்ம வயிற்றில் ஆண் குழந்தை வளர்ந்துட்டு இருந்தாங்கன்னா ஹேர் க்ரோத் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ரொம்ப டென்சிட்டியும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா கூட அந்த டென்சிட்டி, அதாவது வேல்யூம்னு சொல்லுவோம்ல, அடர்த்தி அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இந்த சிஸ்டருக்கு இருந்திருக்கு. அடர்த்தி அதிகமாக, முடியோட வளர்ச்சி அதிகமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வயிற்றில் ஆண் குழந்தை தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுவே 5வது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதிகப்படியான தூக்கம் அப்படிங்கிறது இடது பக்கமாகவே தூங்குறீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் கம்ஃபர்டபுல்லாக தூங்கணும்னு நினைக்கிற சைடு இடது பக்கமாக தான் இருக்குது, லெஃப்ட் சைடாக தான் இருக்குது அப்படின்னா அதுவுமே ஆண் குழந்தை உங்கள் வயிற்றில் வளர்றதை உணர்த்தக்கூடிய முக்கியமான சிம்டம் அப்படிங்கிறது. அதே போல் லினியா நிக்ரா கோடு அப்படிங்கிறது இருக்கும். அதாவது உங்களுடைய மேல் வயிற்றிலிருந்து அடிவயிறு வரைக்கும் ஒரு நீளமான கோடு போகும். இந்த நீளமான கோடு நல்ல டார்க்காக இருந்துச்சு அப்படின்னா அது ஆண் குழந்தைக்கணும். அதுவே ரொம்ப லைட்டாக இருந்துச்சு, உங்கள் ஸ்கின் கலர்லேயே தான் இருக்குது அப்படின்னா அது பெண் குழந்தைன்னு சொல்லுவாங்க. இந்த சிஸ்டருக்கு நல்ல டார்க்காக இருந்திருக்கு. டார்க்காக இருந்தால் அவங்களுக்கு ஆண் குழந்தையும் பிறந்திருக்கு. இதுவுமே ஒரு உண்மையான சிம்டம்ஸ் தான். அடுத்த சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கை கால்கள் எல்லாமே ரொம்ப வறட்சித்தன்மையோடு இருந்திருக்கு. அதாவது உதடுகள், முகம் இது எல்லாமே ரொம்ப ட்ரைனஸாக, ரொம்ப வறட்சியாக, ஈரப்பதமே இல்லாத மாதிரி ஃபீல் இருந்திருக்கு. இது கண்டிப்பாக உங்களுக்கு ஆண் குழந்தை வளர்கிறதுக்கான ஒரு முக்கியமான அறிகுறி. நார்மலாக நம்ம வீட்டு பெரியவங்கன்னா சொல்லுவாங்க, பொன் குழந்தை வயிற்றில் இருந்தது அப்படின்னா அம்மாவோட அழகு எல்லாத்தையுமே வாங்கிக்கிறோம். அதுவே ஆண் குழந்தை இருந்தது அப்படின்னா அம்மாவோடைய அழகை கூட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது அப்படியே ஆப்போசிட்டாக இந்த சிஸ்டருக்கு இருந்திருக்கு. இந்த சிஸ்டருக்குன்னு இல்லை, ரீசெண்ட் டேஸாக நிறைய சிஸ்டர் சொன்னது இதுதான். அதே மாதிரி உங்களுக்கு வயிற்றில் ஒரு ஆண் குழந்தை இருந்தாங்கன்னா ஆக்னிஸ் அதிகமாக இருந்திருக்கு. பொதுவாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஆண் குழந்தை வயிற்றில் இருந்தாங்கன்னா அழகாக தெரிவாங்க. அதுவே பெண் குழந்தை வயிற்றில் இருந்தாங்கன்னா ரொம்ப டல்லாக கருமையாக தெரிவாங்க அப்படின்றது தான் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க அப்சர்வ் பண்ணி அவங்க சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது ஜெண்டர் ப்ரெடிக்ஷனில். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஆண் குழந்தைக்கு அதிகப்படியான ஆக்னிஸு, ஃபேஸ் ரொம்ப டல்லாகிறது, கருமை நிறம் அடைகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்து, அதுவே பெண் குழந்தைனா நல்ல பிரைட்டாக நல்ல அழகாக மாறி இருக்காங்க. இந்த மாதிரி சிம்டம் அப்படிங்கிறது ரீசெண்ட் டேஸாக நிறைய சிஸ்டரே நம்ம சேனலில் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இருந்தாலும் உங்கள் வயிற்றில் ஒரு ஆண் குழந்தை வளர்ந்துட்டுருக்காங்கன்றது அர்த்தம். இது எல்லாத்த விட நார்மலாக நம்மளுக்கு பேபியோட ஹார்ட் பீட் வச்சு சொல்லுவாங்கல்ல, இந்த சிஸ்டருக்கு பேபியோட ஹார்ட் பீட் அப்படிங்கிறது 156 இருந்திருக்கு. லாஸ்ட் ஸ்கேன் அப்படின்றதுல 156 இருந்தது அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. பொதுவாக 140க்கு கீழே இருந்தது அப்படின்னா ஆண் குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த சிஸ்டருக்கு 156 இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதுனால இது நியரஸ்ட் அப்படி வேணால் எடுத்துக்கலாம். அதாவது 140 சில்லறை இல்லைன்னா 150 சில்லறைக்குள்ளே இருந்தது அப்படின்னா அது ஆண் குழந்தை வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுவே 160 அந்த மாதிரி 60 சில்லறையோ 70 சில்லறையோ போணுச்சு அப்படின்னா அது பெண் குழந்தைக்கான வாய்ப்புகளாக இருக்கும். ஆனால் ஹார்ட் ரேட் பொறுத்த வரைக்கும் 100% இந்த குழந்தை தான் இந்த ஹார்ட் ரேட் இருந்தால் அப்படின்னு சொல்லி நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா குழந்தை எப்போ ஆக்டிவாக இருப்பாங்க, எப்போ சோர்வாக இருப்பாங்க, எப்போ தூங்குவாங்கன்னு நம்மளால் சொல்ல முடியாது. குழந்தை ஆக்டிவாக இருந்தாங்க அப்படின்னா ஹார்ட் பீட் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அதாவது 170 அந்த மாதிரி தெரியும். அதுவே குழந்தை ஆக்டிவாக இல்லாமல் சோம்பேறியாக நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, லேசினஸ் தான் இருக்காங்க அப்படின்னா ஹார்ட் பீட்டோட ரேஞ்ச் அப்படிங்கிறது 140 130 இந்த மாதிரி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் ஹார்ட் பீட் பொறுத்த வரைக்கும் நம்மளால் 100% ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இந்த சிஸ்டருக்கு 156 ppm இருந்திருக்கு ஒரு நிமிடத்திற்கு பேபியோட ஹார்ட் பீட் அப்படிங்கிறது. அடுத்த சிம்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்பக மாற்றம் அப்படிங்கிறது. பொதுவாக நம்ம ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் பண்ண அந்த முதல் நாள்லேருந்து நெக்ஸ்ட்டு டெலிவரி ஆகிற வரைக்குமே நம்ம மார்பகத்தில் நிறைய மாற்றம் வரும். வலி இருக்கும், அந்த ஏரியோலா பகுதி ரொம்ப டார்க்கன் ஆகும், சைஸ் பெருசாகும், ரொம்ப கனமாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் ஹார்மோன் மாற்றத்தினாலையும் ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கிறதுனாலையும் தான். உங்களுடைய வலது மார்பகம் அப்படிங்கிறது இடது மார்பகங்களை விட நல்லா பெருசாக வலியோடு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது ஆண் குழந்தை வளர்கிறதுக்கான ஒரு முக்கியமான சிம்டம்ஸ். இந்த சிஸ்டருக்குமே அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் நிறைய சிஸ்டர் இது மாதிரி சொல்லியிருக்காங்க. கடைசியான சிம்டம்ஸ் அப்படிங்கிறது குழந்தையுடைய குழந்தை இருக்கக்கூடிய அந்த வயிறு அப்படிங்கிறது தான். அதாவது வயிறு ரொம்ப பெருசாக முன்னோக்கி இருக்குது அப்படின்னா, அதாவது கூர்மையாக இருக்குது அப்படின்னா அது ஆண் குழந்தைய வளர்கிறாங்க அப்படின்றதான் அர்த்தம். அதுவே பெண் குழந்தை அப்படின்னா
ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு வந்து வயிறு பெருசாக இருந்தது அப்படின்னா அது பெண் குழந்தை. அதுவே முன்னோக்கி இருந்தது மாதிரி கூமாஞ்சி மாதிரி முன்னாடி வந்துட்டு, அதாவது ஓவல் ஷேப்புன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருந்து உங்களுக்கு வயிறு இருக்குது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஆண் குழந்தை வளர்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதோட இன்னொன்று வந்து வயிறு வந்து கீழே நல்லா இறங்கி இருக்கும். கீழ் வயிறாக இருந்து உங்களுக்கு முன்னோக்கி அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அது கண்டிப்பாக ஆண் குழந்தை வளர்கிறதுக்கான அதிகமான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியது. இந்த சிஸ்டருக்கு இந்த 12 அறிகுறிகளுமே இருந்திருக்கு. இந்த 12 அறிகுறிகளும் உங்களுக்கும் இருக்கான்னு பாருங்கள். பொதுவாக வந்து சிம்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தவங்க பாடி பொறுத்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெருசாக நீங்கள் ரொம்ப நோட் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக வேணாம். எந்த குழந்தையாக இருந்தாலும் ஆரோக்கியமாக பிறந்தால் போதும்னு நினைங்க. ஏன்னா சிம்டம்ஸ் வச்சு நம்மளால் அக்யூரேட்டடாக 100% ஆண் குழந்தை தான் பெண் குழந்தை தான் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. காரணங்கிறது ஹார்மோன் எப்படி நம்ம உடம்புல செக்ரேட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி பாடி ரியாக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த சிம்டம்ஸ்னால் நான் ஏற்கனவே வீடியோஸாக போட்டிருக்கேன். இந்த சிம்டம்ஸ் இருந்து ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ற காரணத்தினால இப்போ இருக்கிற இந்த கிளைமேட்டுக்கும் இந்த ஜென்ரேஷனுக்கும் மற்றவங்களுக்கும் ஒத்து போகும் அப்படின்ற காரணத்தினால தான் இந்த வீடியோ அப்படிங்கிறது போட்டிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோக்கு கீழே ஹைப்புன்னு எல்லோ கலர் ஸ்டார் காமிச்சா வீடியோவை ஹைப் கொடுங்க. நிறைய பேருக்கு போய் அவங்களுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி உங்கள் ப்ரெக்னன்சியில் தேவைப்படக்கூடிய சில ப்ரெக்னன்சி ப்ராடக்ட் இந்த வீடியோக்கு கீழே டேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த டெலிவரி பேக்குக்கு ரெடி பண்ணுறதுக்கு பேபி கிட்டு, குட்டி குட்டி ட்ரெஸ்ஸஸ், இது எல்லாமே கீழே டேக் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் உங்கள் குழந்தை பற்றின A to Z டீட்டெயில் எக்கச்சக்கமாக ப்ரெக்னன்சி டைமில் வரக்கூடிய விஷயங்களை எல்லாமே கொடுத்துருக்கேன். மறக்காமல் பாருங்கள். ஏன்னா ப்ரெக்னன்சி வீக் சீரிஸ், ப்ரெக்னன்சி மந்த் சீரிஸ், ப்ரெக்னன்சி ஸ்கேன் அண்ட் ப்ரெக்னன்சி காமன் ஃபேக்ட்ன்ற இந்த 4 டைட்டில் பார்க்குறதுக்கு மறந்துடாதீங்க. நார்மலாக ப்ரெக்னன்சியில் நம்ம கோத்ரூ பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களுமே இந்த 4 டைட்டிலுமே கொடுத்துருக்கேன். வீடியோக்கு கீழே லிங்க் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய கர்ப்பகால பயணம் இனிதாக அமையனது வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.